மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். யார் நீங்கள்? உங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும்? வாழ்க்கை எப்படி அமையும்? உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து, கிரகங்களின் நிலையை பொறுத்து உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும், உங்களுடைய பிறந்த மாதம், பிறந்த தேதி, பிறந்த கிழமை இதையெல்லாம் வைத்து சொல்லுவாங்க. ஆனால் அதை விட துல்லியமாக தெல்ல தெளிவாக உங்களுடைய பிறந்த ராசியை வைத்து தான் சொல்ல முடியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார் அப்படின்ற மொத்த உண்மையையும் உங்களுடைய ராசியை வைத்து சொல்லிவிடலாம். இந்த பதிவில் துலாம் ராசி, விருச்சகம் ராசி, தனுசு ராசி, இந்த 3 ராசியில் பிறந்த உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி மிக முக்கியமாக இந்த 3 ராசியில் நீங்கள் எந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு மிக பெரும் ஒரு ஆச்சரியம் காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்றது தெரிய வரும். முதல்ல நாம் பார்க்க போகிறது துலாம் ராசியில் பிறந்த உங்களை பற்றி தான். உங்களின் மொத்த உண்மையை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் பார்க்கலாம். துலாம் ராசி. துலாம் ராசியினுடைய அதிபதி சுக்கிர பகவான். துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரத்தினுடைய 3 மற்றும் 4ஆம் பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும், விசாகம் நட்சத்திரத்தினுடைய 1, 2, 3 பாதங்களும் அடங்கி இருக்கின்றது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தான் துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசி அப்படின்றது கால புருஷனுடைய அங்க அமைப்பில் அடிவயிற்று பாகத்தை குறிக்கக்கூடிய 3வது ராசி. இது ஒரு சுப ராசின்னு தான் சொல்லணும். உங்களுடைய ராசி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வலுப்பெற்ற ராசி. மற்ற ராசியை விட துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு தான் நிறைய தனிச்சிறப்புகள் இருக்கின்றது. அழகு, கலை, உணர்ச்சி போன்றவற்றிற்கு அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஏகப்பட்ட நற்பலன்களை அள்ளி தரப்போகின்றார். மற்றவர்களை விட நீங்கள் அழகுக்கு அதிக முக்கியத்துவம் தருவீங்க. துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் இயற்கையாகவே, இயல்பாகவே நல்ல அழகு உடையவர், திறமை உடையவர். செயற்கை அழகையும் சேர்த்து ரொம்பவே அழகாக காட்சியளிப்பீங்க. ஆடை அணிகலன்கள் அணிவதிலையும், தலையை விதவிதமாக அலங்காரம் செய்து கொள்வதிலையும் ரொம்ப பிரியம் உங்களுக்கு. மூக்கு தண்டு சற்று உயர்ந்து, மூக்கு துவாரங்கள் சற்று அகன்று இருக்கும். சிரித்தா நிச்சயமாக கன்னத்தில் குழி விழும் கொஞ்சமாவது. நீதி தேவன் அப்படின்ட்டு வர்ணிக்கப்படக்கூடிய சனி பகவான் துலாம் ராசியில் உச்சமாவதால் நீதி நேர்மைக்கு நீங்கள் நிச்சயம் கட்டுப்பட்டு நடப்பீங்க. சூரியன் நீச்சம் அடைவதால் நாட்டு நிர்வாகத்தில் எவ்வளவு திறமை இருந்தாலும் வீட்டு நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவ்வளவாக அக்கறை காட்ட மாட்டீங்க, திறமையும் இருக்காது. அதாவது வெளியில் புலியாக இருப்பீங்க, வீட்டில் பூனையாக இருப்பீங்க அப்படின்றதையும் சொல்லணும். மொத்தத்தில் வீட்டு நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பூஜ்ஜியம்தான். உங்களுடைய துணைவியார் பார்த்தீங்கன்னா அனைத்தையும் பார்த்து கொள்வாங்க. அவங்களுடைய தலைமையில் தான் குடும்பமே நடக்கும். மற்றவர்களிடம் எந்த வேறுபாடும் பார்க்காம மனித நேயத்தோட பழகுவீங்க. உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சிறு சிறு கண்டங்கள் ஏற்பட்டிருக்கும். இருந்தாலும் நீண்ட ஆயுள் உங்களுக்கு இருக்கின்றது. மூக்கும் மொழியுமாக அழகாக தோற்றமளிப்பீங்க. உதடுகள் அழகாக அமைந்திருக்கும். நேர்மையாக இருக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் எப்போதும் உங்களுக்குள்ளார இருந்து கொண்டே இருக்கும். உங்களை போலவே மற்றவர்களும் நீதி நேர்மையோடு இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. அப்படி அவங்க நடக்கலை அப்படின்னா அவங்க மீது நீங்கள் ஆத்திரம் அடைவீங்க, கோபம் அடைவீங்க. தராசு எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் எவ்வளவு துல்லியமாக எடை போடுதோ அதே போல தான் நீங்கள் மற்றவர்களை எடை போட்டு வைத்திருப்பீங்க. இவனா, ஆஹா இவன் அப்படி தான், அவனா சரிண்டா உன்னை பற்றி தெரியுண்டா டே அப்படின்ற மாதிரி யார் யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத நல்லாவே எடை போட்டு வச்சுருப்பீங்க. குறிப்பாக உறவினர்களை எடை போட்டு வைத்திருப்பதில் உங்களை மிஞ்ச ஆள் யாரும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். வசீகரமான தோற்றமும் உறுதியான பேச்சாற்றலும் உங்ககிட்ட இருக்கின்றது. எந்த சூழ்நிலையிலையும் சந்தோஷமான மனநிலையை கொண்டவர்கள் நீங்கள். எந்த ஒரு விஷயத்திலையும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் நீங்கள்.
உங்களுடைய துலாம் ராசிக்கு 2க்கும் 7க்கும் அதிபதியாக செவ்வாய் பகவான் வருவதால் மனதில் என்ன தோன்றுகின்றதோ அதை தான் பேசுவீங்க. பொய் சொன்னாலும் பொருந்த சொல்ல தெரியாமல் மாட்டிக்கொள்வீங்க. குடும்பத்தில் பொறுப்புகளை எப்போதும் வாழ்க்கை துணைவியிடம் ஒப்படைத்து விடுவீங்க. நம்மளை விட அவங்க நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு. உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் அப்படின்றதுனால திருடனுக்கு கூட அறிவுரை சொல்வீங்க. பண்டிதர்களுக்கும் ஆலோசனை சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஆளுமை பெற்றவர்கள் நீங்கள். பெரும்பாலும் கூட்டாக தொழில் செய்வதை விரும்புவீங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கூட்டெல்லாம் சரிபட்டு வராது அப்படின்ட்டு ஒதுங்கிடுவீங்க. வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் உடன் பிறந்தவர்களுக்கு உதவி செய்வதில் சாமர்த்தியசாலியாக இருப்பீங்க. ஆனால் உடன் பிறந்தவர்களாலே சில சமயம் மன வருத்தம் அடைவீங்க. அதன் பிறகு தான் தெரியும் பொண்டாட்டி பேச்சை கேட்டு நடந்திருக்கலாமோ அப்படின்ட்டு. பிறருக்கு கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்ற வேண்டும் அப்படின்ட்டு நினைத்து கொண்டே இருப்பீங்க. வாக்கு சாதுரியம் கொண்ட உங்களிடம் பேசி ஜெயிக்கிறது அப்படின்றது முடியாத காரியம்தான். சிலர் பேசி பார்ப்பாங்க, இவங்கிட்டலாம் பேசி ஜெயிக்க முடியாதரா அப்படின்ட்டு போயிடுவாங்க. வெளி வட்டாரங்கள்லையும் நண்பர்களிடமும் சரளமாக பேசும் நீங்கள் வீட்டில் ஒன்றுமே தெரியாதவர் போல இருப்பீங்க. எதற்கும் சளைக்காமல் பாடுபடுபவர்கள் அப்படின்றதுனால தோல்விகளை கண்டு துவண்டு விட மாட்டீங்க. உங்களுடைய துலாம் ராசிக்கு 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்துக்கு குரு பகவான் அதிபதியாக இருப்பதால உங்களுக்கு எதிரிகள் வெளியில இல்லை, உங்களுக்கு நீங்க தான் எதிரி. அனுபவமே இல்லாத வயதிலேயே தொழில் தொடங்கக்கூடிய தைரியம் உங்ககிட்ட இருக்கின்றது. நஷ்டம் வந்தாலும் சமாளித்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கின்றது. யாரையும் சார்ந்து இயங்கக்கூடாது அப்படின்ற ஒரு வைராகியம் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கின்றது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பண வரவுகள் அப்படியும் இப்படியும் தான் இருக்கும். ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்து தான் காணப்படும். எந்த நேரமும் கையில் பணம் புரண்டு கொண்டே இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. கையில் பணம் வருவதற்கு முன்னாடியே செலவுகள் வாசல் கதவுல வரிசையில் நின்று கொண்டு இருக்கும். குடும்ப பொறுப்புகளும் அதிகமாக இருப்பதால் சேமிக்க முடியாமல் போகும். ஆனால் உங்களுடைய தேவைக்கேற்ற பணம் ஏதோ ஒரு வகையில் வந்து கொண்டு தான் இருக்கும். சின்ன வயசில் கஷ்டங்களை சந்தித்திருந்தாலும் பின்னர் தன்னுடைய வசதிக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் வீடு, மனை, வண்டி, வாகன வசதிகளை நீங்களாகவே உங்களுடைய சொந்த முயற்சியிலேயே சொந்த உழைப்பிலேயே ஏற்படுத்தி கொண்டு வாழ்வீங்க. நடுத்தர வயசு வரை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் இருக்கும். தேவையற்ற செலவுகளை குறைத்தா மற்றவர்களுக்காக கடன் வாங்குவதையும் அதற்காக வட்டி கட்டுவதையும் நிச்சயம் நீங்கள் தவிர்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு உரியவராக சந்திர பகவான் இருக்கின்றார். சுக்கிர பகவான் அதிபதியாக வருவதாலையும் சந்திர பகவான் 10வது இடத்துக்கு உரியவராக இருப்பதாலையும் அழகு நிலையங்கள், பெரிய ஷாப்பிங் மால்கள், விளம்பர நிறுவனங்கள் என்று பல இடத்துல மிக முக்கியமான பொறுப்பில் வேலை செய்வீங்க. எதிலையுமே வசீகரம், கற்பனை இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. விவசாயத்துறை உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. விவசாயம் செய்பவர்கள் நிச்சயம் அந்த தொழிலில் முன்னேறுவீங்க. விவசாயமும் ஒரு தொழிலாகத்தான் இருக்கின்றது. அதில் நீங்கள் முன்னேற்றம் காண வேண்டும் அப்படின்னா உங்களுடைய தனி திறமைகளை வெளிப்படுத்தணும். மிக முக்கியமாக மற்றவங்க செய்கிற மாதிரி நீங்களும் விவசாயத்தில் செஞ்சீங்கன்னா 10ஓடு 11 போயிடுவீங்க. உங்களுடைய தனி திறமையை காட்டி அதன் மூலமாக விவசாயத்தில் பன்மடங்கு லாபத்தை உங்களால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னுட்டும் உறுதியாக சொல்லலாம். நீங்கள் பொதுநல சேவைகளுக்காக நிறைய செலவு செய்வீங்க. அடிக்கடி வெளியூர் பயணங்கள், தெய்வீக யாத்திரைகள், ஆன்மீக வழிபாடுகள் ஆகியவற்றையும் செய்வீங்க. உங்களுக்கு பயண செலவுகளும் இதனால் அதிகரிக்கும். தங்களுடைய சந்ததிகளுக்கு சொத்துக்களை சேர்க்க வேண்டும் அப்படின்ட்டு எப்போதும் ஒரு எண்ணம் உங்களுடைய ஆழ் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். அதன்படியே நிச்சயம் நீங்கள் சேர்த்தும் வைப்பீங்க. ஆனால் அதனை வெளியில் காட்டிக்கொள்ளவே மாட்டீங்க. துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கை திருமணத்திற்கு பிறகு சிறப்பாக அமையும். அதற்கு காரணம் நீங்கள் எப்பாடுபட்டாவது சுய கௌரவத்தை ஏற்படுத்தி கொள்வீங்க. உங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை நல்ல அறிவாற்றலோட, அமைதியான குணத்தோட, ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காத பண்புடன் நிச்சயம் உங்களுக்கு அமைவாங்க.
உங்களுடைய தேவைகளை முன்கூட்டியே அறிந்து வரவுக்கு ஏற்றவாறு குடும்பம் நடத்தி சிக்கனமாக நடந்து கொள்வீங்க. காலம் அறிந்து உணவளிப்பது அப்படின்றது மனக்குறைகள் ஏற்படினோ அனுசரிப்பது அப்படின்றதும் ஒருவர் கோபப்பட்டா ஒருவர் அமைதி காப்பது இப்படின்னு உங்களுடைய குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழல் நீங்கள் எப்போதும் ஏற்பட வச்சிருப்பீங்க. மன வேற்றுமையோ வெறுப்போ ஏற்படாமல் நடந்து கொள்வீங்க. விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை துணையும் உங்களுக்கு அமைவதால் பிரச்சனைகளற்ற வாழ்க்கையும் நிச்சயம் அமையும். இருந்தாலும் பல குடும்பங்களில் இருக்க கணவன் மனைவி பிரச்சனை உங்களுடைய குடும்பத்தில் பெரிய அளவில் இருக்காது. அப்படியே பிரச்சனை வந்தாலும் ஒரே நாளில் உங்களுக்குள்ளார பேசி நிச்சயமாக சமாதானமாகக்கூடிய ஒரு தனித்திறமை, சமாதானம் செய்யக்கூடிய ஒரு தனித்திறமை உங்ககிட்ட இருக்கின்றது. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு புத்திர பாக்கியம் சற்று தாமதமாகத்தான் அமையும். அதாவது 100ல் 90% பேருக்கு தாமதமாகத்தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் பெண் குழந்தை யோகம்தான் உங்களுக்கு இருக்கின்றது. பிள்ளைகளால் மருத்துவ செலவுகள் கடன்களும் சற்று ஏற்படும் என்பதை சொல்லியே ஆகணும். 2-3 பெண் குழந்தைகள் பிறந்தால் ஒரே ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அப்படிதான் துலாம் ராசிக்காரர்களுடைய நிலை நிச்சயம் இருக்கின்றது. காவல்துறை, இராணுவத்துறை, விவசாயத்துறை, ஓட்டல் தொழில் இவற்றில் ஈடுபட்டு வெகு சீக்கிரத்திலேயே உயர்ந்த அந்தஸ்தினை பெறுவீங்க. நீங்கள் லாப நஷ்ட கணக்கு பார்த்த பின்னரே எந்த ஒரு விஷயத்திலையும் எந்த ஒரு தொழிலையும் வியாபாரத்திலையும் ஈடுபடுவீங்க. அப்படின்னாலும் கூட்டு வியாபாரத்தில் ஈடுபடும் போது கூட்டாளிகளால் நிச்சயம் வீண் பிரச்சனைகளை சந்திப்பீங்க. மற்றவர்களின் கையை பிடித்து காலை பிடித்து முன்னேறுவது அப்படின்றது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. தன்னுடைய சொந்த முயற்சியால் தான் முன்னேறுவீங்க. மற்றவர்களுடைய அந்த கை பிடிச்சு கால் பிடிச்சு முன்னேறது அப்படின்றது வேணவே வேணாம் அப்படின்ட்டு வந்துட்டே இருப்பீங்க. தொழில் வியாபாரம் செய்வதற்காக கடன்கள் வாங்க நேரிட்டாலும் கேட்ட இடத்துல தட்டாமல் நிச்சயம் பணம் கொடுப்பாங்க. நீங்களும் சலுகைகளை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி கடன்களையும் நிச்சயம் அடைத்து விடுவீர்கள் அப்படின்றதையும் சொல்லியே ஆகணும். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கிறத மற்றவர்கள் கேட்டு நடக்கக்கூடிய ஒரு அறிவாற்றல் பெற்றவங்க தான் நீங்கள். இவன் சொன்னால் சரியாக தான் இருக்கும், இவன் சொன்னால் நிச்சயம் அது நடக்கும், இவனால் அது நிச்சயம் முடியும் அப்படின்ற மாதிரி உங்களை நம்பி 4 பேர் உங்கள் கூட சுற்றிட்டே இருப்பாங்க. நீங்கள் யார் அப்படின்றதை உலகுக்கு புரிய வைக்கக்கூடிய காலம் கிட்டத்தட்ட 30 வயதிற்கு பிறகுதான் வரும். உங்களுடைய திறமைகளை பார்த்து மற்றவர்கள் மிரண்டு போவாங்க. வேலை செய்கிற இடத்துலையும் சக ஊழியர்கள் உங்களுக்கு மிக பெரும் மரியாதை கொடுப்பாங்க. உயர் அதிகாரிகளே உங்ககிட்ட பேசுகிறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா நம்ம வேலைக்கு வெட்டு வச்சிருவான், இவன் நம்ம வேலைக்கு வந்துடுவான், இவனுக்கு ஏகப்பட்ட திறமை இருக்குது, இவங்கிட்ட கொஞ்சம் சாதுவாக தான் நடந்துக்கணும், ரொம்ப பேசக்கூடாது அப்படின்ட்டு நினைத்து கொண்டிருப்பாங்க. நீங்கள் உயர் பதவியை அடைவது வெகு தூரத்தில் இல்லை. உங்களுடைய திறமையால் சீக்கிரமாகவே உயர் பதவியை அடைந்து அதன் மூலமாக பெரிய அளவில் லாபத்தை நிச்சயம் ஈட்டக்கூடிய திறமையும் ஈட்டக்கூடிய ஒரு கிரக நிலைகளும் ஈட்டக்கூடிய ஒரு அருமையான எதிர்கால அமைப்பும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது அப்படின்றதையும் சொல்லியே ஆகணும். என்னதான் ஒரு மனுஷனுக்கு ஏகப்பட்ட சந்தோஷங்கள் பிரச்சனையே இல்லாமல் போய் கொண்டிருக்கே அப்படின்னாலும், சந்தோஷங்களோட பிரச்சனை இல்லாமல் போயிட்டே இருந்தாலும் ஒவ்வொருவருக்குமே சில கஷ்டங்கள், சில மனக்குறைகள், மன சங்கடங்கள் இருக்க தான் செய்கின்றது. சில நேரங்களில் உங்களை அறியாமலேயே நீங்கள் அழதான் செய்கிறீங்க. ஏன் நமக்கு இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு மன கஷ்டமும் உங்களுக்கு வரதான் செய்கின்றது. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் தெய்வ வழிபாடு தான். ஆன்மீக வழிபாட்டால் அனைத்தையுமே நிவர்த்தி செய்யலாம். தடை தாமதங்கள் எல்லாமும் நிச்சயம் விலகும். நீங்கள் நினைத்தது நடக்கும். அதிர்ஷ்ட யோகம், ராஜ யோகம் உங்களை தேடி வரும். அதனால் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் பெரும் செல்வத்தை சேர்க்க விரும்புபவர்களாக இருக்கீங்க. சுகபோகங்களுடன் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களாக இருக்கீங்க. தெய்வீக அருள் கிடைத்துவிட்டால் இதெல்லாம் சாத்தியம்தான் என்று சொல்ல வேண்டும். இதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய தலம் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருக்கோளூர் திருத்தலம்தான். துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள்
இத்திருத்தலத்திற்கு சென்று வந்து பெருமாளின் அருளுடன் செல்வ வளம் பெற்று நிச்சயம் சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழ்வீர்கள் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் யார் அப்படின்ற மொத்த உண்மையையும் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். துலாம் ராசிக்காரர்களாகிய பலரும் வாழ்வின் உச்ச நிலையை அடையவும் சிறப்பான ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொள்ளவும் இது கண்டிப்பாக உதவும். அடுத்ததாக விருச்சகம் ராசியில் பிறந்த உங்களை பற்றியும் உங்களுடைய மொத்த உண்மையை பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். விருச்சக ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான். உங்களுடைய விருச்சக ராசியில் விசாகம் நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதமும் அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும் அடங்கியிருக்கின்றது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள்தான் விருச்சகம் ராசிக்காரர்கள். உங்களுக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் மனதில் வைத்து கொண்டு உங்களை நீங்களே தேற்றிக் கொள்வீங்க. மற்றவர்களிடம் சொல்லி அவங்களை கஷ்டப்படுத்த மாட்டீங்க. பதுங்கி பாயக்கூடிய புலியை போன்றவர்கள்தான் விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள். பூமி காரகரான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாக வருவதால் சிறிய அளவிலாவது உங்களுடைய பெயரில் சொத்துக்கள் எப்போதும் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு ருண ரோக சத்ருஸ்தானமான 6வது இடத்துக்கு அதிபதியும் செவ்வாய் பகவான் தான். அப்படின்றதுனால உங்களில் பலருக்கு இரத்த அழுத்தம், முடி உதிர்தல் போன்ற பிரச்சனை நிச்சயம் இருக்கும். உங்களுடைய பேச்சே உங்களுக்கு சில சமயங்களில் எதிரியாக மாறிவிடும். அப்படின்றதுனால நாவடக்கம் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயம் தேவை. விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் நடுத்தர உயரமும் அகன்ற நெற்றியும் உறுதியான உருவ அமைப்போடையும் இருப்பீங்க. பார்ப்பதற்கு அமைதியாக இருந்தாலும் கோபம் வந்துட்டா மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற கவலையெல்லாம் இல்லாமல் சட்டுன்னு வார்த்தையை விட்டுடுவீங்க. நீங்கள் மாநிறமாகவும் மேல் புருவங்கள் சற்று உயர்ந்தவராகவும் இருப்பீங்க. உங்களுடைய நடை உடை பாவனைகளில் ஒரு கம்பீரம் இருக்கும், கம்பீரமான தோற்றம் இருக்கும். எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் அயராது முயன்று பாடுபடுவீங்க. என்னதான் தோல்வியை சந்தித்தாலும் தன்னுடைய முயற்சிகளில் விட்டு கொடுக்காம இறுதியில் மிக பெரும் வெற்றி பெறுவீங்க. பண வசதியை பொறுத்த வரைக்கும் தேவையான அளவுக்கு உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். ஆடம்பரமாக வாழ வேண்டும் அப்படின்னுட்டும் ஆசைப்படுவீங்க. பூர்வீக சொத்துக்களை விற்றாவது தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க. இளமை பருவத்தில் கஷ்டப்பட்டாலும் நடுத்தர வயதில் நல்லபடியாக சம்பாதித்து அது கடைசி காலத்தில், அதாவது வயோதிக வயதில் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு சேமித்து வைப்பீங்க. என்னதான் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பூர்வீக சொத்துக்களை விற்றாலும் அதை உடனடியாக நீங்கள் மீட்டிடுவீங்க. விருச்சக ராசிக்காரர்களாகிய நீங்கள் நியாய அநியாயங்களை தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆற்றல் பெற்றவர்கள் என்று சொல்லியே ஆகணும். தேல் போன்ற குணம் கொண்டவர்கள். அப்படின்றதுனால குறும்புத்தனமும் விஷமத்தனமும் உங்ககிட்ட அதிகம் இருக்கும். உங்களுடைய ராசி குறியீடே இந்த தேல் தான். தனக்கு பிடிக்காதவர்களை அடிக்கடி தேல் போல கொட்டி கொண்டே இருப்பீங்க. பார்ப்பதற்கு அப்பாவி போல இருந்தாலும் விளையாட்டு போட்டிகளில் முதல் இடத்தை பிடிப்பீங்க. பிடிவாத குணம் அதிகம் கொண்டவர்கள் நீங்கள். பிறருக்காக எதையும் பெருசா விட்டு கொடுக்க மாட்டீங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான். உங்களுடைய வாழ்க்கையில் பிற்பகுதியில் பணவரவு, சேமிப்பு இவையெல்லாம் நிச்சயம் உண்டு. உங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றி சொல்லும்போது 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிர பகவான் வருகிறார். அப்படின்றதுனால உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஏதேனும் ஒரு வகையில் பிரபலமானவராக இருப்பார், அல்லது திருமணம் ஆன பிறகு பிரபலமாக ஆகிவிடுவார். கலைகளில் ரொம்பவே ஆர்வத்தோடு இருப்பீங்க. உங்களிடம் மிகுந்த அன்போடு இருப்பதோட ஒரு நண்பரை போல உங்களுடைய துணை பழகுவார். யாரும் அவ்வளவு எளிதில் உங்களை ஏமாற்றி விடவும் முடியாது. பிறர் தவறு செய்தால் வன்மையாக கண்டிக்கும் நீங்கள் தன்னுடைய குற்றங்களை சில நேரங்களில் மறந்து விடுவீங்க அப்படின்ட்டு சொல்கிறத விட அலட்சியம், நான் பண்ணுறது கரெக்ட் தான், நான் பண்ணுறது தப்பு தான், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அகங்காரமும் உங்ககிட்ட அடிக்கடி வந்து செல்லும்.
துப்பறியும் தொழிலை ரொம்ப திறமையாக செய்வீங்க. குறிப்பாக சொல்லணும்னா யார் எங்கே போகிறாங்க, யார் எங்கே வராங்க அப்படின்றதெல்லாம் சற்று உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர்கள் தான் நீங்கள். உங்ககிட்ட எளிதில் பேசி வெற்றி பெற்று விட முடியாது. முன் கோபம், அதிக உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு ஆட்கள் அப்படின்ட்டு சொல்லலாம். உங்களை முன்பின் யோசிக்காமல் தூக்கி எறிந்து பேசிவிடுவீங்க. உங்களுடைய பேச்சுகளில் ஏதோ ஒரு வகையில் பலர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால் உங்ககிட்ட இருந்து போயிடலாம், இவங்ககிட்டலாம் நம்ம பழக்கம் வச்சிங்கன்னா நம்மளுக்கு தாண்டா அசிங்கம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் போனதுக்கு அப்புறம்தான் இவன் என்ன தான் கோபத்தில் பேசியிருந்தாலும் இவன் நம்மளுடைய நல்லதுக்கு தாண்டா சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி அதன் பிறகு தான் உங்களை பற்றி அவங்க புரிந்து கொள்வாங்க. உங்களுடைய ராசிக்கு சயனஸ்தானம் எனக்கூடிய 12ஆம் இடத்துக்கும் சுக்கிர பகவானே அதிபதியாக வருவதால் 4 நாட்கள் வேலை செய்தால் 2 நாட்கள் சுகமாக இருக்க வேண்டும், ரொம்பவே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. அடிக்கடி வெளியூர்களுக்கு சென்று வருவீங்க. பயணங்களை விரும்பக்கூடிய நீங்கள் அதற்காகவே பணம் சேர்ப்பீங்க. விருச்சக ராசியில் பிறந்த உங்களுக்கு சமூக சேவைகளில் அதிக ஈடுபாடு இருக்கும். அதே போல் தான தர்மங்கள் செய்வதிலையும் அதிக ஈடுபாடு இருக்கின்றது. இளமையில் கஷ்டமான வாழ்க்கை அமைந்தாலும் நடுத்தர வயதில் சுகபோகமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் நிச்சயம் வாழ்வீங்க அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். சொந்த வீடு இருந்தாலும் அது பழமையானதாக இருக்கும் அல்லது மற்றவர்களுடைய சொத்தாக இருக்கும். ஆனால் தக்க வயதில் தனக்குன்னு வீடு, மனை, வண்டி, வாகன வசதிகள் அப்படின்ட்டு எல்லாத்தையும் அமைத்து கொண்டு ஆடம்பரமாக வாழ்வீங்க. அயல் நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அப்படியே இருந்தாலும் அதனால் பண விரயங்கள் ஏற்படும். பொருளாதாரம் நிலையானது இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இல்லாமல் ஓரளவுக்கு தாராள பண வரவு நிச்சயம் உங்களுக்கு வரும் என்று தான் சொல்ல வேண்டும். விருச்சிகம் ராசி ஒரு அருமையான ராசி. உங்களுடைய ராசி பார்த்தீங்கன்னா யாருக்கும் எதற்காகவும் அஞ்சி நடுங்கக்கூடிய ராசி இல்லை. உங்களுடைய வாழ்க்கை துணையால் நிறைய அனுகூலங்களை நீங்கள் பெற முடியும். அப்படின்னாலும் திருமணத்திற்கு பிறகு சில வருடங்களுக்கு பின் அதெல்லாம் படிப்படியாக குறைந்துவிடும். பல நல்ல பலன்களை நீங்கள் திருமணமான உடன் பெற்றாலும் அதன் பிறகு பெறுவது என்பது கடினம்தான். எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கை துணையோட நல்ல வசதி வாய்ப்புகளோட புகழ், அந்தஸ்து, கௌரவம் போன்றவற்றோட சிறப்பாக வாழ முடியும். சில சமயங்களில் பேச்சுவார்த்தையில் சரியாக இருக்கும்போது அல்லது வீண் விவாதங்களை தவிர்க்கும் போது ஒரு அருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். உங்களுடைய விருப்பு வெறுப்புகளை அனுசரித்து செல்லக்கூடிய குணமுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும். வரவுக்கு ஏற்ற செலவுகள் செய்து குடும்பத்தை அக்கறையோடு நடத்துவீங்க. எந்த சிரமங்களும் யாருக்கும் ஏற்படாதவாறு மன வாழ்க்கையானது மகிழ்ச்சிகரமாகவே அமைத்து கொள்வீங்க. திருமணமாகும் வரை பெற்றோருடைய ஆதரவுடன் இருந்தாலும் திருமணத்துக்கு பின் தனித்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். பணத்தடை உங்களுக்கு ஏற்படாது அப்படின்னாலும் கடன் வாங்கக்கூடிய நிலையும் ஏற்படுகின்றது. ஏன்னா எவ்வளோ பணம் வந்தாலும் செலவுகளும் உங்கள் பின்னாடியே வந்து கொண்டே இருக்கும். அதாவது குறிப்பாக சுப காரியங்களுக்காக தான் செலவு பண்ணுவீங்க. என்ன பண்ணுறது, செலவு அதிகமாக வருது, பண்ணி தானே ஆகணும். அதனால் கடன் வாங்கக்கூடிய நிலையும் வந்து தானே ஆகும். நீங்கள் தனவரவு, தாராள தனவரவோடு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் உங்களை பற்றி உங்களுடைய உறவினர்கள் பார்த்தீங்கன்னா தெரிந்து கொண்டு வருவாங்க. கொஞ்சம் எதனா பணம் இருந்தால் கொடுறா, காசு இருந்தால் கொடுறா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உங்களாலையும் தட்ட முடியாது. என்னடா இதெல்லாம் எப்படா இவங்களுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளாரையே நீங்கள் நினைத்து கொள்வீங்க. சரி, இருந்தாலும் சில மன கஷ்டங்களோட பணத்தை கொடுத்தும் விடுவீங்க. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு பெரும்பாலும் புத்திர பாக்கியத்தில் நிறைய தெய்வ அருள் இருக்கின்றது. நிறைய பிள்ளைகள் பிறப்பாங்க. 1-2 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை, கிட்டத்தட்ட ஒரு 3 குழந்தையாவது உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். பெண் பிள்ளையானாலும் சரி, ஆண் பிள்ளையானாலும் சரி, அவங்களால உங்களுக்கு நற்பலன்களும் சமுதாயத்தில் பேரும் புகழுமே ஏற்படுமே தவிர ஒரு நாளும் பிள்ளைகளால் உங்களுக்கு
கெட்ட பெயர் ஏற்படவே ஏற்படாது என்றும் சொல்லியே ஆகணும். சின்ன வயசுல இருந்தே விருச்சிக ராசிக்காரர்களாகிய நீங்கள் சமூக நல சேவைகளில் ஈடுபட்டு மனம் தளராது மற்றவர்களுக்காக பாடுபடுவீங்க. எதிரிகள் உங்களை கண்டால் அஞ்சி நடுங்கும்படி கிடுக்கு பிடி போட்டு வச்சிருப்பீங்க. பிடித்ததை விடாத பிடிவாதக்காரர்கள் நீங்கள் அப்படின்றதுனால எதையும் சாதித்தே தீருவீங்க. அரசாங்க வேலையோ அல்லது அரசியல் துறைகளிலேயோ தனியார் நிறுவனங்களில் பெரும் பதவிகளிலேயோ பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கின்றது. வாசனை திரவியம், கோதுமை, தேன் போன்றவற்றையும் வாங்கி விநியோகம் செய்வீங்க. மருத்துவ அறிஞர், ரசாயன துறையில் புகழ் பெறுபவர்கள், விவசாய துறையில் கொடிகட்டி பரப்பவர்களாகவும் நீங்கள் இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயம் லாபத்தை தரும். சுகமாக இருப்பதையே நீங்கள் எப்போதும் விரும்புவீர்கள். அப்படின்றதுனால எல்லோருமே தனக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்களுக்குள்ளார அடிக்கடி வந்து செல்லும். வேலை செய்யும் இடத்துல நீங்கள் தான் முதன்மையானவர்களாக இருப்பீங்க. உங்களுக்கு கீழே தான் பலரும் வேலை செய்வாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய நிலையை நீங்கள் உயர்த்தி கொள்வீங்க. நீங்கள் இந்த வருஷம்தான் போயிட்டு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்குள்ளாரவே உங்களால் உயர்ந்த நிலையை அடைய முடியும். உங்களுடைய திறமை அப்படி இருக்கின்றது. ஆனாலும் உடன் இருப்பவர்களால் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. உங்களை உயர விடமாட்டாங்க. அதன் காரணமாக உங்களுக்குள்ளார, அதாவது வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்களால் சில பிரச்சனைகளை நீங்கள் நிச்சயம் சந்தித்திருப்பீங்க அல்லது சந்திப்பீங்க. ஆகையால் உங்களுக்கு விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சில நாட்கள் மட்டுமே வெளி தொழில் சரியாக இருக்கும். உடனடியாக அங்கிருந்து வெளியேறி நம்ம திறமைக்கு ஏண்டா நாம் அவங்ககிட்ட வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு நினைத்து கொண்டு சுயமாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்குவீங்க. அந்த தொழில் மூலமாக 4 பேருக்கு நீங்கள் வேலை போட்டு கொடுப்பீங்க. உங்களை நம்பி 4 பேர் இருப்பாங்க. ஆகையால் உங்களுடைய திறமையை வீணடித்து கொள்ளாமல் வெகு விரைவிலேயே சொந்த தொழில் தொடங்கி நிச்சயம் வாழ்வின் முன்னேற்றத்தை நீங்கள் அடையலாம் அப்படின்ட்டு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையாகட்டும் சரி, பொருளாதார நிலையாகட்டும் சரி, தொழிலாகட்டும் சரி, புத்திர பாக்கியமாகட்டும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்களுடைய முயற்சி நிச்சயம் அந்தந்த விஷயங்களில் தேவைப்படுகின்றது. முயற்சியே இல்லாமல் சோம்பேறித்தனமாக உட்கார்ந்து கொண்டிருந்தாலோ அல்லது நீங்கள் நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி நினைத்து கொண்டிருந்தாலோ அது உங்களுக்கு வீண் விரயத்தை தான் ஏற்படுத்தும். உங்களால் முடியாதது அப்படின்றது எதுவுமே கிடையாது. வாழ்வின் உச்சத்தை அடைய வேண்டும், வாழ்வில் மிக பெரும் முன்னேற்றத்தை அடைய வேண்டும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த திறமை உங்களுக்கு இருக்கின்றது. சிறு முயற்சி மட்டுமே தேவைப்படுகின்றது. விவசாயத்துறையில் உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும். தனியார் நிறுவனங்களில் உங்களால் சிறப்பாக வேலை செய்ய முடியும். அரசாங்க பதவிகளையும் உங்களால் பிடிக்க முடியும். அரசியல்லையும் ஈடுபட முடியும். எல்லா துறையுமே உங்களுக்கு விரல் நுனியில் இருக்கின்றது. உங்களுடைய திறமைக்கு எல்லா வேலையுமே காலடியில் கிடக்கும். ஆகையால் எதை பற்றியும் கவலைப்படாமல் விருச்சிகம் ராசியில் பிறந்த நீங்கள் மன தைரியத்தோடு உங்களுடைய செயலை செய்யுங்க. அது எதுவாக இருந்தாலும் வெற்றியே கிடைக்கும். தொட்டது துலங்கும் என்று கூறுவார்கள். அது விருச்சிக ராசிக்காரர்களாகிய நீங்கள் கை வச்சாதான் நடக்கும். குடும்பம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். குடும்பத்தை சிறப்பாக அமைத்து கொள்வீங்க. பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு காலகட்டத்திற்கு பிறகு உதவி செய்வாங்க. பிள்ளைகளாலையும் நீங்கள் சுகபோக வாழ்க்கையை நிச்சயம் வாழலாம் அப்படின்ட்டு சொல்லலாம். எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு தடைகள் இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வழிபாடு, தெய்வ வழிபாடு, ஆன்மீக நாட்டம். இது இருந்தால் போதும். நீங்கள் நிச்சயம் ராஜபோக வாழ்க்கையை வாழலாம். உங்களுடைய விருச்சிக ராசிக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருவதால் ஞானியர்களையும் மகான்களையும் தரிசித்து வணங்குவது உங்களுக்கு சிறப்பான ஒன்று. மேலும் செவ்வாய் பகவானுக்கு எதிர் குணங்களை கொண்ட அனுஷத்துக்கு அதிபதியாக சனியும் கேட்டைக்கு அதிபதியாக புதன் பகவானும் வருவதால் நன்றாக சுகபோகங்களுடன் வாழும்போதே வாழ்க்கையின் நிலையை குறித்து நீங்கள் சிந்தித்து கொண்டிருப்பீங்க. காடுகள்லையும் மலைப்பகுதிகள்லையும் சுற்றி திரியும் சித்தர்கள் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்.
ஜீவ சமாதி அமைந்திருக்கக்கூடிய, அதாவது சித்தர்களின் ஜீவ சமாதி அமைந்திருக்கக்கூடிய ஒரு தலம்தான் நெரூர். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு பின்புறம்தான் சதாசிவ பிரம்மேந்திரர் எனும் மகா ஞானியின் ஜீவ சமாதி அமைந்திருக்கின்றது. மிக பழமையான தலங்களையும் அங்கிருக்கும் சித்தர்களின் ஜீவ சமாதிகளையும் தரிசித்து வழிபடுவது உங்களுக்கு நல்லது. உங்களுடைய ராசியில் சந்திர பகவான் நீசமாவதால் சட்டென்று புத்தி வேலை செய்யாது. திடீர்னு பிரச்சனை வரும்போது என்ன செய்வதுன்னு தெரியாமல் விழிப்பீங்க. அதுபோன்ற சமயங்களில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நீங்க வேண்டும் என்று நினைத்தீங்கன்னா நீங்கள் தரிசிக்க வேண்டிய தலம் இந்த தலம்தான். இத்தலம் கரூரில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. இத்தலத்திற்கு சென்று வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தி கொள்ளுங்கள். வாழ்க்கை நிச்சயமாக சிறப்பாக அமையும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய மொத்த உண்மையை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி சிறப்பாக வாழுங்கள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விருச்சகம் ராசியில் பிறந்த பலரும் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தினை உயர்த்தி கொள்ள இது கண்டிப்பாக உதவும். அடுத்துதான் நாம் பார்க்க போகிறது தனுசு ராசியில் பிறந்த உங்களை பற்றியும் நீங்கள் யார் அப்படின்ற ஒட்டுமொத்த உண்மையை பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். தனுசு ராசி, உங்களுடைய தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான். தனுசு ராசியில் மூலம் மற்றும் போராடம் நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும் உத்திராடம் நட்சத்திரத்தினுடைய முதல் பாதமும் அடங்கியிருக்கின்றது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தான் தனுசு ராசிக்காரர்கள். 12 ராசிகளில் உபய ராசி தான் உங்களுடைய தனுசு ராசி. பொன்னிற மஞ்சள் நிறமுடைய உங்களுடைய ராசி ஒரு ஆண் ராசி. இரவில் வலுப்பெற்றிருக்கும். குரு பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மாறுபட்ட கோணத்தில் பார்ப்பீங்க. ஒருத்தவங்க ஒரு மாதிரி பார்த்தா அதே மாதிரி நீங்கள் பார்க்க மாட்டீங்க, வித்தியாசமாக பார்ப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் தொடர்ந்து போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு மனோபலம் கொண்டவர்கள் நீங்கள். தனகாரகரான குரு பகவானுடைய ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால பணத்தின் பின்னால் நீங்கள் ஓட மாட்டீங்க, பணத்தை உங்களுக்கு பின்னால் வரவழைப்பீங்க. அந்த அளவுக்கு முயற்சியில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து வேலையில் சீரும் சிறப்பமாக இருப்பீங்க. உங்களுக்கு பணத்தை விட மனம்தான் பெருசாக இருக்கும். நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதை தருவீங்க. மிகப்பெரிய செல்வந்தரே ஆனாலும் உங்களை அவமரியாதை செய்தால் அவங்கள அறவே ஒதுக்கி வச்சிருவீங்க. சிறு வயதில் எதிர்பாராத கண்டங்கள் ஏற்பட்டாலும் பூரண ஆயுளோட, பெரும்பாலும் நீங்கள் பூரண ஆயுளோட வாழ்வீங்க. எல்லோருக்குமே மரியாதை கொடுப்பீங்க. கள்ளம் கபடமின்றி அனைவரிடமும் ஆத்மார்த்தமாக பழகும் சுபாவம் கொண்டவர்கள்தான் நீங்கள். இவன் பெரியவன், இவன் சின்னவன், இவங்கிட்ட நிறைய பணம் இருக்குது, இவங்கிட்ட ஒன்றுமே கிடையாது, இவனடா பிச்சைக்காரன் பையன் அப்படின்ற ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் மனிதரை மனிதராக பார்க்கக்கூடிய, கள்ளம் கபடமின்றி பேசக்கூடிய மிகச்சிறந்த மனம் கொண்டவர்கள்தான் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள். தனுசு ராசியில் பிறந்த 99.99% பேர் நல்ல உயரமும் கூர்மையான மூக்கும் கனிவான பார்வையும் கொண்டிருப்பீங்க. 0.1% பேர் தான் பார்த்தீங்கன்னா நடுத்தர உயரம் இருப்பீங்க, குள்ளமாலாம் இருக்கவே மாட்டீங்க. இந்த தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களில் பெரும்பாலானோர் நல்ல உயரமாக கம்பீரமாக மிகச்சிறந்த ஒரு தோற்றத்தோடு காட்சியளிப்பீங்க. நடக்கும்போதும் நிற்கும் போதும் ஒரு பக்கம் சாய்ந்தா மாதிரி தான் இருப்பீங்க. பேசும்போதும் சத்தமாக பேசும் குணம் படைத்தவர்கள் அப்படின்றதுனால நீங்கள் பேசினா மற்றவருடைய பார்வைக்கு கட்டளை இடுவது போல இருக்கும். என்னடா இவன் இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுகிறான் அப்படின்ட்டு கூட சிலர் நினைத்து கொள்வாங்க. தனுசு ராசிக்கு அதிபதியான குருவை கோதண்ட குரு அப்படின்னுட்டும் அழைப்பாங்க. எனவே குறுக்கிடும் போராட்டங்களால் அவ்வப்போது சந்தோஷத்தை இழந்து நிற்பீங்க. பல தடைகள் உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தடுக்கும். பொதுவாகவே பல சாதனைகளை செய்யக்கூடியவர்களாக தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் இருப்பீர்கள். தற்பெருமை அதிகமுடையவர்கள் என்று கூட சொல்லலாம். எதிர்காலத்தில் நடக்கப் போவதை முன்கூட்டியே துல்லியமாக அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவராகவும் இருப்பீங்க. சுயநலம் பாராமல் எதையும் துணிந்து செய்வீங்க.
யாருக்காகவும் எதற்காகவும் சுய கௌரவத்தை விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு பொய் பேசுபவர்களையும் தீய பழக்க வழக்கம் உள்ளவர்களையும் கண்டா சுத்தமாக பிடிக்காது. கோபம் வந்தா எதிரில் யாருமே நிற்க முடியாது. சுறுசுறுப்பா எடுக்கக்கூடிய காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய தனித்துவம் பெற்றவர்கள்தான் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள். கள்ளம் கபடமின்றி எல்லோரிடமும் ஒரே மாதிரியா பழகுவீங்க. உங்களிடம் நயமாக பேசினா எதையும் சாதித்து கொள்ளலாம். தெய்வ பக்தி, கருணை, தர்ம சிந்தனை, ஆன்மீக நாட்டம் அதிகம் இருக்கின்றது. இந்த தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு திருமணம் சற்று தாமதமாக அமைவதுதான் நல்லது என்றே சொல்லலாம். அதாவது ஆண்களாக இருந்தால் ஒரு 25-27 வயதிற்கு மேல் திருமணம் செய்யலாம். பெண்களாக இருந்தால் 21, 22, 23 அந்த வயதிற்கு மேல் திருமணம் செய்யலாம். உங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும். சீக்கிரமாக திருமணம் நடந்ததுன்னா சில பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திப்பீங்க. வாழ்க்கை துணையின் உடல்நிலையும் அடிக்கடி பாதிப்படையும். கடன், மருத்துவ செலவுகளும் அவங்களால ஏற்பட அதிக வாய்ப்புகளும் நிச்சயம் இருக்கின்றது. தனுசு ராசிக்காரர்கள் பெரும்பாலானோர் வசதியான குடும்பங்களில் பிறந்தவர்களாக இருப்பீங்க. உடல் உழைப்பை அதிகம் விரும்ப மாட்டீங்க. உழைத்து தான் சம்பாதிக்கணுமா, போடா எனக்கு சொத்து கிடக்குது, என்கிட்ட நிறைய பணம் கிடக்குது அப்படின்ற மாதிரியும் சில நேரங்களில் அகங்கார குணத்தோடு திரிவீங்க. உங்களுடைய பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசிலிருந்தே எல்லா விதமான வசதி வாய்ப்புகளோடு வாழ்வீங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதில் பலருக்கு வசதி வாய்ப்புகள் அனைத்தும் போயிடும். பண நடமாட்டம் எப்பொழுதும் உங்களுக்கு தங்கு தடையின்றி கிடைக்கும். நிச்சயமாக புதிய வீடு மனை வாங்குவதிலையும் பழுது பார்க்கவும் திட்டமிட்டு செயல்பட்டாலும் அதனால் கடன் வாங்கவும் நிச்சயம் நேரிடும் என்றே சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை வசதிக்கு ஏற்றவாறு எல்லா தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீங்க. எடுத்துக்கொண்ட செயல்களில் தோல்வி அடைந்தால் எளிதில் துவண்டு விட மாட்டீங்க. பண வரவுகளில் எவ்வளவு தடை ஏற்பட்டாலும் தங்களுடைய வாழ்க்கை வசதிகளை குறைத்து கொள்ள விரும்ப மாட்டீங்க. வெகு தூரம் நடப்பது உங்களுக்கு சிரமம் அப்படின்றதுனால வண்டி வாகன வசதிகளை பெருக்கி கொள்வீங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு புத்திர பாக்கியம் அதிகம் ஏற்படுவதில்லை என்றே சொல்லணும். அதிகபட்சம் ஒரு 2 பசங்க இருப்பாங்க. எனினும் பிள்ளைகளால் சமுதாயத்தில் நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். உங்களிடம் எந்த ரகசியமும் தங்காது. யாருக்கும் கீழ்ப்படிந்து அடிபடிந்து அடிமையாக நடக்க மாட்டீங்க. கெட்டவர்களையும் திருத்தி நல்வழிப்படுத்தக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கின்றது. உங்களிடம் அன்பாக பழகினால் எதையும் சாதித்து கொள்ளலாம். மற்றவர்களுக்கு உதவக்கூடிய பண்பு உடையவர்கள் அப்படின்றதுனால அடிக்கடி ஏதாவது பிரச்சனைகள்லையும் மாட்டிக்கொள்வீங்க. சின்ன வயசிலிருந்தே தெய்வ பக்தி, தர்ம சிந்தனை உங்ககிட்ட அதிகம் இருக்கின்றது. உங்களுடைய தனுசு ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக சுக்கிர பகவான் வருகின்றார். இதன் காரணமாக ரியல் எஸ்டேட், கார் வாங்கி விற்பது, பைக் வாங்கி விற்பது, பேருந்துகள், பழைய இரும்பு சம்பந்தமான தொழில்கள் இவையெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல லாபத்தை தரும். சயன மோட்ச ஸ்தானமான 12ஆம் இடத்துக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருவதால் மகான்களின் ஜீவ சமாதிக்கு சென்று வருவதிலையும் சித்தர் வழிபாடுகள்லையும் உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும் என்பதையும் சொல்லியே ஆகணும். தனுசு ராசியில் பிறந்த பலரும் பெரும்பாலும் கல்வி கற்பிக்கக்கூடிய ஆசிரியர் பணி, விஞ்ஞான ஆராய்ச்சி, அரசு வழியில் கௌரவமான பணிகள், விவசாய பணிகள் அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரியான தொழில்கள் தான் அமையும். பலருக்கும் ஆலோசனை வழங்கக்கூடிய வக்கீல் பணி, இராணுவம், தீயணைப்புத்துறை, கணக்கு, கம்ப்யூட்டர் துறை, நல்ல பண புழக்கமுள்ள இடங்களில் பணிபுரியக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தொழில் சின்னதோ பெருசோ அதை ஈடுபாட்டோடு செய்து முடிக்கக்கூடிய மிகச்சிறந்த திறமை பெற்றவர்களாக இருப்பீங்க. பதவி உயர்வு, வருமான உயர்வு போன்றவற்றை தாமாகவே ஏற்படுத்தி கொள்வீங்க. கூட்டு தொழில் உங்களுக்கு அவ்வளவு சாதகமான பலனை தராது அப்படின்னாலும் வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா சர்க்கரை, வெல்லம், பழ வகைகள் முதலியவற்றை விற்று லாபம் பெறுவீங்க. பெரிய பெரிய நிறுவனங்களில் காரிய தரிசியாகவோ மேற்பார்வையாளராகவோ கமிஷன் ஏஜென்சி போன்றவற்றிலோ நன்றாக சம்பாதிக்கக்கூடிய
ஆற்றலை பெற்றிருப்பீங்க. ஓய்வு நேரத்தை கூட வீணடிக்காம ஏதாவது ஒரு துறையில் சாதித்தே விட வேண்டும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோட பாடுபடுவீங்க. சிலருக்கு வர்ணம் தீட்டுதல், சிலை வடித்தல், சித்திரம் வரைதல் போன்றவற்றிலையும் மிக பெரும் லாபம் கிடைக்கும் என்பதையும் சொல்லியே ஆகணும். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு 1, 2, 3, 9, 10, 11, 12, 16, 18 இந்த எண்கள்லாம் அதிர்ஷ்ட எண்கள் என்று தான் சொல்லணும். வியாழக்கிழமை, திங்கட்கிழமை அதிர்ஷ்ட கிழமையாக இருக்கின்றது. இந்த கிழமைகளில் உங்களுக்கு பிடித்த எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதில் நீங்கள் லாபத்தையே பெறலாம். மஞ்சள் நிறம், பச்சை நிறம், சிவப்பு நிறம் உங்களுக்கு உகந்த நிறமாக இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடும் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியம் என்பதையும் சொல்லியே ஆகணும். இப்படியா பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு கஷ்டங்கள், பல்வேறு மன சங்கடங்கள் இருந்தாலும் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு தெய்வ வழிபாடு இன்றியமையாததாக இருக்கின்றது. எவ்வளவு சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அப்படி தான் பார்த்தீங்கன்னா தற்போது நடைபெற்ற அம்பானி வீட்டு திருமணத்தில் கூட பார்த்தீங்கன்னா ப்ரீ வெட்டிங் திருமணத்துக்கு முந்தைய ஒரு உற்சாகமான ஒரு முன்னேற்பாடான ஒரு விஷயம் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். அதை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அம்பானியுடைய மகன் சொன்ன சில விஷயங்கள் அம்பானிக்கு கண்ணீர் வரவழைத்து விட்டது. எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அவருக்கும் சில கஷ்டங்கள் இருக்க தான் செய்கின்றது. அப்படி என்ன மகன் சொல்லியிருந்தார்னா, நான் பல உடல் உபாதைகளால் அவதிப்பட்டேன், உடல் குண்டாக ஆனது, இதற்காக பார்த்தீங்கன்னா எவ்வளவோ முயற்சிகளை மேற்கொண்டேன், ஒரு கட்டத்துக்கு உடல் என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்தது, ஆனால் தற்போதும் மிக பெரும் அளவில் உடல் குண்டாகிட்டேன் அப்படின்ற மாதிரியும், அதாவது குறிப்பாக அவர் சொன்னது என்னன்னா, உடல் உபாதைகளால் நான் கஷ்டப்பட்ட போது என்னுடைய தாய் தந்தை தான் எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இந்தியாவுடைய மிக பெரும் கோடீஸ்வரருடைய பையன். அவர் நினச்சா பணத்தால் எதையும் செய்ய முடியும், ஆனால் பணத்தால் எதையுமே செய்திட முடியாது அப்படின்றது தான் அவருடைய பேச்சின் மூலமாக தெரிய வருகின்றது. ஆகையால் பணத்தை சம்பாதிப்பதற்கு எவ்வளவோ வழி இருக்குது. உடல் ஆரோக்கியம்தான் மிக முக்கியம் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களிடம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் செல்வ செழிப்போட அமோகமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னா தெய்வ வழிபாடும் மிக முக்கியம். இறைவனே மனிதனாக வாழ்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சி கோலத்தில் இருக்கக்கூடிய தலங்களுக்கு சென்று வரும்போது தான் உங்களுடைய வாழ்க்கையின் அர்த்தமே உங்களுக்கு புரிய வரும். அதனால் அமைதியும் பெருகும். அப்படிப்பட்ட ஒரு தலம்தான் திருப்புட்குழி தலம். திருப்புல்குழி அப்படின்றது மருவி திருப்புட்குழி அப்படின்ட்டு அழைக்கப்படுது. இந்த தலம் ஜடாயு எனும் கழுகுக்கு ஸ்ரீராமர் தன் கைகளாலேயே ஈம கிரியைகள் செய்த தலம். மேலும் ராவணனை வதம் செய்த வெற்றி கோலத்தில் விஜயராகவன் எனும் திருநாமத்தோடு அருள்பாலிக்கும் தலம். ஜடாயுவுக்காக அந்த வெற்றி கோலத்திலேயே ஸ்ரீதேவி பூதேவியோடு காட்சியளிக்கிறார். அந்த கோதண்ட ராமனான விஜயராகவன் கோதண்ட குருவில் பிறந்த உங்கள் வாழ்வை நிச்சயம் மாற்றுவார் என்று உறுதியாக சொல்லலாம். மன நிம்மதியை தருவார் என்றும் உறுதியாக நிச்சயம் சொல்லலாம். இந்த தலத்திற்கு சென்று வாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையே மாறும். வாழ்வின் உச்சத்தை, லட்சியத்தை தொடலாம், மிக பெரும் சுகபோக வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ட்டு உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம். இந்த தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தனுசு ராசியில் பிறந்த பலரும் அவங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள இது உதவும். துலாம் ராசி, விருச்சக ராசி, தனுசு ராசி, இந்த 3 ராசியை பற்றியும் இந்த 3 ராசியில் பிறந்த உங்களை பற்றியும் உங்களுடைய முழு உண்மையை பற்றியும் மொத்த உண்மையையும் தெளிவாக பார்த்துருப்பீங்க. இதன்படி சீரும் சிறப்பமாக வாழுங்கள். உங்களுக்கு இந்த 3 ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த ராசியில் நீங்கள் பிறந்தீங்க அப்படின்றதையும் உங்களுடைய ராசியையும் உங்களுடைய நட்சத்திரத்தையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்து மிக பெரும் ஒரு ஆச்சரியம் நிச்சயம் காத்திருக்கின்றது என்று உறுதியாக இங்கே நான் சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம்.